ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம சரவணப்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்க கோச்சை வறுவல் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் மத்தியானம் லஞ்சுக்கு போயிருந்தோம். அதுதான் நான் vlog-ஆ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பேரே கேட்டால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலைங்க. கோச்சை வறுவல் மண்பானை சமையல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் டைம் தான் போயிருந்தோம். இது மத்தியானம் 1 மணி போல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார்ஸ் பேக்கப் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ போய் பார்த்தோம். அதே மாதிரி எல்லாமே உள்ள எல்லாமே ஆக்குபைடாக தான் இருந்துச்சு. 1 or 2 டேபிள்ஸ் தான் எம்டியாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மீல்ஸ் அன்லிமிட்டட் 99 ருபீஸுங்க. அது போக உங்களுக்கு பிரியாணி, சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்லேயே பின்னாடி ஒரிஜினல் கோச்சை வறுவல் கோச்சை இருக்கு இல்லைங்களா, அதை வளர்க்குறாங்க. வளர்த்து உங்களுக்கு நாட்டுக்கோழி அங்கேயே உங்களுக்கு அப்போவே சமைக்கிறதுனால அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. அதுவும் மண்பானையில் அவங்க சர்வ் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸும் கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி இருக்கிறதுனால ஃப்ரெஷ் ஏர் கூட ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான, எப்போவுமே க்ரௌடாக இருக்க ஸ்பேஸில் நம்ம போய் சாப்பிடாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது. ஸோ தோட்டத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்ற ஃபீலிங் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரொம்ப க்ரௌடடான பிளேஸில், ரொம்ப ரஷ்ஷான பிளேஸில் நம்ம மதியம் லஞ்ச் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபேமிலி கூட ஒரு கொஞ்சம் சிட்டி விட்டு அவுட்டரில் போய் இந்த ஆம்பியன்ஸில் நம்ம ஃப்ரெஷ்ஷான ஃபுட் வீட்டில் சமைச்ச உணவு மாதிரி நமக்கு தரும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா நல்லா டேஸ்ட்டாகவும் குவாலிட்டி வைஸும் நல்லாவே இருந்துச்சு. ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. உள்ளே ஹட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் போய்க்கலாம். பிரியாணி மீல்ஸை தவிர சட்டி சோறுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் நாட்டுக்கோழி மட்டும்தாங்க. ஸோ மட்டன் அந்த மாதிரி மற்ற வெரைட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நாட்டுக்கோழியில் என்னென்ன வகையாக இருக்குமோ ஒரு 10 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நாட்டுக்கோழி கிரேவி, மஞ்சள் கறி, அதுக்கு இதான் மஞ்சள் கறி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணிக்கு கொடுத்துருந்த கிரேவியுமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பச்சை புளி ரசம் வச்சுருந்தாங்க மீல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கேர்டு வேணும்னா நீங்கள் செப்ரேட்டாக வாங்கிக்கலாம். ஃபினிஷிங் இங்கே குல்ஃபி, பாட் குல்ஃபியும் வச்சுருக்காங்க, நார்மல் குல்ஃபி வச்சுருக்காங்க. ஸோ லைம் ஜூஸ் இருக்குது. மற்றபடி ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் எதுவுமே இவங்க வைக்கல. ரேட் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ வீட்டு சாப்பாடு ட்ரை பண்ணணுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.